அனைவருக்கும் வணக்கம். பிரார்த்தனை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பிரார்த்தனை என்றால் என்ன? ஒருவன் இறைவனிடம் சென்று தனக்கு 1000 கோடி கொடு என்று கேட்பதும் பிரார்த்தனைதான். அன்றாடம் 100 ரூபாய் கொடு என்று கேட்பதும் பிரார்த்தனைதான். இல்லை, தன்னுடைய மகனுக்கு உடல்நலக்குறைவு காரணமாக அவன் ஆஸ்பத்திரியில் அவஸ்தைப்படுவதை பார்த்து என் மகனை குணமாக்கி கொடு என்று வேண்டுதல் வைப்பதும் பிரார்த்தனைதான். தனக்கு நல்ல மனைவி வர வேண்டும் என்பதும் பிரார்த்தனை. நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதும் பிரார்த்தனை. பிரார்த்தனை பல வடிவங்களில் நடனமாடுகிறது என்று கூட சொல்லலாம். உண்மையில் பிரார்த்தனை என்றால் என்ன? இறைவன் நம்முள் உறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து, அதை ஒருவன் அறிந்து, தன்னுடைய எல்லா துர்ச்செயல்களையும் விட்டுவிட்டு இதயபூர்வமாக இறைவனிடத்தில் அவனை நாடி செல்வதே பிரார்த்தனை. ஆக இறைவனை உணரும்போது அந்த உணர்வில் அன்பு மட்டுமே லயித்திருக்க வேண்டும், அன்பு மட்டுமே பரிமாறப்பட வேண்டும், அன்பு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். அதுவே பிரார்த்தனை. இறைவனை நாம் பார்க்கும்போது இறைவனிடத்தில் நாம் அழ வேண்டும். அழுகை ஒரு மனதின் வெளிப்பாடு, மனதில் உள்ள உணர்ச்சியின் வெளிப்பாடே அழுகை. அது நம்மளுடைய உடலை எப்படி நீரானது தூய்மை செய்கிறதோ, வெளியில் பட்ட மாசுக்களிலிருந்து நீரானது நமது உடலை எவ்வாறு தூய்மை செய்கிறதோ, அதுபோல நம்முடைய கண்ணிலிருந்து வரும் நீரானது நம்முடைய மனசில் உள்ள மாசுக்களை தூய்மை செய்கிறது. மனசில் உள்ள மாசுக்கள் என்ன? அது நிறைய ரூபங்களில் உள்ளது. காமம், கோபம், பேராசை, தீய எண்ணங்கள், பற்று, அபரிமிதமான ஆசைகள், இவை அனைத்துமே மனதில் உள்ள ஆசைகள், மனதிலிருந்து பிறக்கின்றவை. இந்த அத்தனை தீய எண்ணங்களையும் விலக வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் இறைவனை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகும். ஆக நம்முடைய கண்களிலிருந்து வரும் நீரானது இந்த இத்தனை தீய செயல்களையும் தீய குணங்களையும் நம்மிடமிருந்து விலக்கி வைக்கும். இந்த சேறு விலகிவிட்டால்தான் நம்முடைய தாமரை அழகு பெறும், இல்லையா? அதுபோல் இந்த துர்குணங்கள் நம்மை விட்டு நீங்கினாலே நாம் இறைவனை எளிதாக அடையலாம். இறைவனை எளிதாக அடைவதற்கு இதை தவிர வேறொன்று வழியும் இல்லை. இதயபூர்வமாக பிரார்த்திப்பதன் மூலம் மனிதன் தன்னுள்ளிருக்கின்ற ஆன்மாவை உணர முடியும். ஆன்மா என்றால் என்ன? ஆன்மா மிகவும் சுத்தமானது. நம்மளுடைய உடலிற்குத்தான் அழிவே தவிர ஆன்மாவிற்கு அல்ல. ஆன்மா ஜென்ம ஜென்மங்களாக, யுகம் யுகங்களாக, காலம் காலமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. விதிவிலக்கின்றி எல்லோருக்கும் ஆன்ம தரிசனம் கிடைக்கும். எப்போது? உண்மையான ஏக்கத்தோடு இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது. உண்மையான ஏக்கத்தோடு, உண்மையான காதலோடு இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்யும்போது நம் அனைவருக்குமே ஆன்ம தரிசனம் கிடைக்கும். நம்முடைய ஆன்மாவை உணருவதே மிக பெரும் தவம். அது எளிதல்ல. இறைவனுடைய திருநாமத்தில் ருசி ஏற்பட வேண்டும் என்று உள்ளம் உருக அவரிடமே பிரார்த்தனை செய்யணும். அப்போதான் நம்முடைய ஒவ்வொரு ஆசையையும் இறைவன் நிறைவேற்றி வைப்பார். இறைவனிடத்தை நெருங்கும் போது இறைவனை தவிர வேற எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது மனதில்.
அவர் இறங்கி வந்து நம்மிடம் எல்லா விதமான நம்முடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவார். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் மிகவும் கருணை வடிவானவர். எல்லோருடைய வேண்டுதல்களையும் கேட்பார். எல்லோருடைய வேண்டுதல்களுக்கும் செவி சாய்ப்பார். அவர் ஒரு கல்பதரு. யார் என்று எதை வேண்டுகிறார்களோ அதை கண்டிப்பாக பெறுவார்கள். நீங்கள் பாவம் பாவம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் பாவம்தான் சேரும். நான் பாவி பாவி என்று சொன்னாலும் பாவி என்ற சொல்லை நிலைத்து நிற்கும் இல்லையா? அதுபோல இறைவனிடம் செல்வதற்கு நான் தகுதியானவன் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் தகுதியானவன் என்று சொல்லும் பொழுது உங்களிடம் உள்ள தீய சக்திகள் ஒவ்வொன்றாக தானாகவே விலக ஆரம்பிக்கும். தானாக விலக ஆரம்பிக்கும் பொழுதுதான் மனதில் இறைவனை நினைத்து கண்களில் நீர் பெருகும். அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள். அவருடைய திருநாமத்தால் உடல் மனம் எல்லாம் பரிசுத்தமாகின்றன. மூன்று விதமான குணங்கள் உங்களிடம் வந்தால் இறைவனை நீங்கள் நெருங்குகிறீர்கள் என்று அர்த்தம். என்னவெல்லாம்? உலகில் மனிதனுக்கு இன்பமான பொருட்களிடம் உள்ள பற்று, தாய்க்கு தன் குழந்தையிடம் இருக்கும் பாசம், கணவனிடம் கற்புடைய மனைவி கொள்ளும் அன்பு. ஆக இந்த 3 கவர்ச்சிகளும் ஒருங்கே ஒருவனுக்கு இறைவனிடம் ஏற்படுமானால் அவன் இறைவனை பெற முடியும். பக்தனானவன் உண்மையான ஏக்கத்துடன் இறைவனை பிரார்த்தித்தால் கண்டிப்பாக இறைவன் அவனுக்கு காட்சி கொடுப்பார். இந்த பயிற்சியை அபியாச யோகத்தினால் தினமும் நாம் பழக வேண்டும். ஒரு நாளில் எதுவும் நடக்காது. தினம் அழைக்க அழைக்க, இறைவனை நினைக்க நினைக்க, மனதில் ஏக்கம் உண்டாக உண்டாக இறைவனை நாம் நெருங்குகின்றோம். அனைவரும் மனதோடு, ஒருமையான மனதோடு பிரார்த்திப்போம். இறைவனின் அருள் பெறுவோம். ஓம் நம சிவாய.